ஹாய் ஆல், திஸ் இஸ் அருணா. வெல்கம் பேக் டு மை சேனல். ஓகே, இன்னைக்கு வந்துட்டு ஹேர் ஸ்டைல் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் எல்லா ஆங்கிளையும் வச்சு பார்த்துட்டேன். இந்த பொம்மை வந்துட்டு சரியா தெரியல. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகேங்க, இப்போ வந்து நான் வெளியில் வந்தாச்சு. இப்போ எனக்கு எந்த இடமுமே எனக்கு கன்வீனியண்ட்டாக இல்லாதனால இந்த பொம்மையை தூக்கிட்டு வெளியில் வந்தாச்சு. சரிங்களா? இப்போ நம்ம எப்படி ஹேர் ஸ்டைல்ஸ் வந்துட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, முகூர்த்தத்துக்கெல்லாம் இந்த இந்த இடம் இருக்கு இல்லைங்களா? இப்போ நேர்வாக்கு எடுத்து நீங்க சீவ போறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஏரியால இருந்து உங்களுக்கு தெரியுதா? இந்த மிட் ஏரியால இருந்து இந்த வாக்கு வந்து முடியிற இடம்னு வச்சுக்கோங்களேன். இது ஃபுல்லா இல்லாம இந்த இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் நாய் வர குறைக்குது. சத்தம் கேக்குதான்னு தெரியல. இந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இந்த ஹேரை மட்டும் இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த இடம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இந்த ஹேரை இதே மாதிரி தான் இந்த சைடுமே நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? இப்போங்க நான் இந்த சைடுமே அதே மாதிரி எடுத்துட்டேன். செக்ஷன் கிளிப் வச்சு நான் இதை நல்லா செக்யூர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? எனக்கு வந்துட்டு லைட்டிங்ஸ் அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா தெரியுதான்னு தெரியல. பிகாஸ் ஆஃப் நான் வெளியில் வச்சு தான் செஞ்சிட்ருக்கேன். இது நைட் டைமில் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா பேபி வந்துட்டு பகல் டைம்லலாம் வீடியோ பண்ண விட மாட்டாங்க. ஸோ அந்த ரீசன்னால தான் இப்போ அந்த ப்ராசஸ் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போங்க இந்த ஹேர் டம்மியில் வந்து நம்மளால் அவ்வளோவா ப்ராக்டிஸ் வந்து பண்ண முடியல. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி ஹேரை வந்துட்டு கொஞ்சம் ஹேர் டம்மி வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து நீங்கள் நேரில் போய் வாங்குங்க. இதை நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி இது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஆர்டர் பண்ணது. இதில் சிவி என்னோடய கோம்பு கூட உடஞ்சி போயிடுச்சு, அந்த அந்த பெரிய சிப்பு. சரிங்களா? இப்போது நான் கிளிப்பை வச்சு கீழே செக்யூர் பண்ணிக்கிட்டேன் அந்த ஹேரை. இப்போது நான் எடுத்தேன் இல்லைங்களா, அந்த ஹேரை பிரித்து வச்சிருந்தேன் இல்லைங்களா, அதுலேயுமே 2 பார்ட்டிஷனாக நான் பிரிக்கிறேன். இதில் வந்துட்டு பிரிச்சுட்டு 2யுமே நான் ஒரே ப்ராசஸ் தான் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக அந்த ட்விஸ்ட் பண்ணி விட போகிறேன். ஹேர் ஃபுல்லாமே ட்விஸ்ட் பண்ணி கிளிப் போட்டு செக்யூர் பண்ண போகிறேங்க. இப்போ வந்து பார்த்துக்கோங்க, இந்த சைடு ஒன்று, அந்த சைடு ஒன்று. உங்களுக்கு கிளியராக தெரியணுங்கிறதுக்காக தான் அப்படி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த இந்த 2ஆவதாக எடுத்துருக்கு இல்லைங்களா, அந்த ஹேரை வந்துட்டு நம்ம நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஏகப்பட்ட சிக்கு இருந்தது. ஏன்னா 2 வருஷத்துக்கு கழித்து இப்போ தான் நான் இந்த பொம்மையை வந்து எடுத்திருக்கேன். ரீசன் என்னென்னா, இந்த பொம்மைக்கு 5 வருஷம் இருக்கும் வாங்கின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக 5 வருஷம் இருக்கும். இப்போ தான் வந்துட்டு நான் 2 வருஷம், ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். ஸோ அந்த ரீசன்னால் அந்த டைம்லேயும் நான் எடுத்து யூஸ் பண்ணலை. அதுக்கப்புறமா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் பேபியை பார்த்துக்கிட்டு எடுக்கல. இப்போ வீடியோ பண்ணுறதுக்காக தான் எடுத்து. அவ்வளோ சிக்கு இருந்ததுங்க. அதை க்ளீன் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணி என்னென்னமோ பண்ணி தான் இந்த பொம்மையை சிக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நான். ஸோ அந்த சைடு நம்ம ட்விஸ்ட் பண்ண மாதிரி இதையுமே நான் அழகாக ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்துட்டு நான் சீவி பண்ணலை, ஏன்னா சீவினா நல்லா சிக்க விழுந்துடும் எனக்கு தெரியும். ஸோ அதனால் கையிலே கொஞ்சம் அப்படியே எடுத்து நான் இதை ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? பாருங்கள், கையில் எடுக்கும்போதே இது அழகாக தான் வருது. ஆக்சுவலாக இது ரொம்ப சைனிங்காக இருக்குது, ரியல் ஹேர் மாதிரி இல்லை. ஸோ அதனால் இந்த ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் என்னால் அந்தளவுக்கு பண்ண முடியலை. இருந்தாலும் உங்களுக்காக மாடலை வச்சு பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. பேபியை பார்த்துக்கிறதுனால எனக்கு சீரியஸாக டைம் இல்லைங்க. அதுதான் ரீசன். யாராவது வந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த ஃப்ரீ டைமும் கிடைச்சிதுன்னா வேணால் நான் கண்டிப்பாக இந்த ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம் நான் நல்லா பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த 2யுமே பண்ணி கிளிப்ஸை வச்சு பின்னாடி செக்யூர் பண்ணிக்கிறேன். இதே ப்ராசஸை தான் நான் அந்த சைடுமே பண்ணுறேங்க. இந்த கரெக்டாக வச்சு பண்ண முடியாது இல்லைங்களா? ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது நமக்கு தகுந்த மாதிரி அது வளைஞ்சு கொடுக்காது இல்லைங்களா? ஸோ அந்த ரீசன்னால் தான் இந்த சைடு என்ன ப்ராசஸ் பண்ணணும் அதே ப்ராசஸாக அந்த சைடுமே நான் இதில் வந்து நான் பேக் ஹோம்லாம் பண்ணல. பிகாஸ் ஆஃப் இதில் வந்துட்டு நல்லா சிக்கு விழுகும். அந்த ரீசன்னால தான். பார்த்துக்கோங்க இந்த சைடும் அந்த சைடும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
நான் ரியலாக யாராவது வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணும்போது நான் இந்த மாதிரி உங்களுக்கு நான் எப்படி அதில் பேக் கோம் பண்ணுறது, ஃபப் வச்சு எப்படி பண்ணுறது, இந்த மாதிரிலாம் சொல்லி காமிக்கிறேன். இதில் பண்ணும்போது நிறைய சிக்கு விழுகுது, அதுதான் ரீசன். இல்லைன்னா இதுலேயே நான் பண்ணிடுவேன் அழகா. இப்போது இந்த ஹேரில் பாருங்கள், இந்த பொம்மைக்கு இந்த சைடு ஒரு மாதிரி இருக்குது, இந்த சைடு ஒரு மாதிரி இருக்குது, தூக்குன மாதிரி இருக்கு இல்லைங்களா ஹேர் மேலே. ஸோ கோம் வச்சு நான் இதையும் அதே மாதிரி அந்த பொசிஷனுக்கே நான் எடுத்து விடுறேன். பாருங்கள், இப்போ இதுவும் அதுவும் டேலி ஆயிடுச்சு. அந்த ரீசன்னால தான் நமக்கு இப்படியெல்லாம் நம்ம வெளியில் நல்லா புல் பண்ணி விடும்போது என்னாகும்னா எல்லாமே ஒரு ஈவனாக இருக்கும். பயப்பட்டுக்க வேணாம். நீங்கள் ஏதாவது ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் வந்தால் நீங்கள் கோம் வச்சு இந்த மாதிரிலாம் நம்ம சரி பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது இந்த டோனட்ஸ் எல்லாம் வச்சு இதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த டோனட்லாம் வச்சு நம்ம பண்ணும்போதுங்க ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் நமக்கு இன்னுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். டைம் நிறையவே சேவ் ஆகும். ஸோ அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டோனட்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் வாங்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே வரும். ஓகே, நமக்கு ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே வரும். இல்லைன்னா நீங்கள் பயந்துப்பீங்க. ஒரு டைம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலன்னா எதுலேயுமே உங்களுக்கு அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான். இப்போ அந்த டோனட்டை வச்சு ஃபுல் ஹேரையுமே கொண்டை போடுற மாதிரி அந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். இதில் வந்து லப்பர் பேண்ட் எடுக்கல. ரீசன் என்னன்னா லப்பர் பேண்ட் எங்கே வச்சுனே தெரியல. நான் தேடி தேடி பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு இதை எடுத்தாச்சு. பாருங்கள், இதை போட்டு நான் அந்த ஹேர் ஃபுல்லாகவே நான் லாக் பண்ணிக்கிறேன். இது உள்ளே ஏதாவது கஜாம்ஜான் இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை தான். ரீசன் என்ன, நம்ம இதுக்கு மேலே பூவெல்லாம் வைப்போம் இல்லைங்களா, ஸோ அப்போது அந்தளவுக்கு இது தெரியாது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஆனால் அந்தளவுக்கு ரொம்பவும் இருக்கக்கூடாது. அங்கங்கே பாருங்கள், அந்த டோனட்ஸ் வந்துட்டு தெரிகிற மாதிரி இருந்தது. ஸோ நான் நல்லா அதை இழுத்து விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த ஹேரெல்லாம் எடுத்தோம் இல்லைங்களா, அதை நல்லா நான் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி அதை வந்து யூபின் வச்சு நான் செக்யூர் பண்ணிக்கிறேன். இந்த ஃபுல் ஹேர்க்குமே இதே ப்ராசஸ் தான் பண்ண போகிறேன். ரீசன் என்ன கேட்டிங்கன்னா, ஃபுல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் ஹேர் எக்ஸ்டென்ஷனை வந்துட்டு ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ அதனால தான். ஓகேங்களா? இப்போது யூபின்ஸை வச்சு நான் செக்யூர் பண்ணுறேன் பாருங்கள். நீங்களாம் எங்கேயுமே ஸ்கிப் பண்ண வேணாம். ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எதெல்லாம் போர் அடிக்கிற மாதிரி தோணுதுன்னு சொல்லி எனக்கு தோணுதோ அந்த இதெல்லாம் நானே முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீட் பண்ணி விட்டுருவேன். தேவையில்லாத பார்ட்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துருவேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் எங்கேயும் ஸ்கிப் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அந்த வேலையெல்லாம் நானே பண்ணி விட்டுருவேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துலலாம் அப்படியே மின்னல் வேகத்தில் போட்டு விட்டுட்டேன் ஸ்பீடை. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு இதே ப்ராசஸாக நீங்கள் கண்டினியூவாக பார்க்குறதுக்கு கண்டிப்பாக போர் அடிக்கும் இல்லையா? ஸோ அந்த ரீசன்னால தான். இந்த சைடும் அந்த சைடும் மாற்றி மாற்றி நீங்கள் அந்த ஹேரை வந்துட்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டு அதை லாக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். அந்த ரீசன்னால தான். இந்த பொம்மை வந்து பாவங்க என்கிட்ட ரொம்ப சித்திரவதைப்படுறாங்க வந்த நாள்லேருந்து. இதுக்கு உயிர் இருந்தால் இந்நேரத்துக்கு ஓடியே இருக்கும். என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லாமல் என்கிட்ட இருக்குது. இதை வந்து பாதுகாப்பு பண்ணுறதுக்குன்னே ஒரு 2 பீஸ் இருக்காங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய சிஸ்டர், என்னோடய தங்கச்சி, அதுக்கப்புறம் அன்றைக்கி மேக்கப் பண்ணலையா மதுனிஷா. இவங்களுக்கு இங்கே வந்தால் இந்த பொம்மை எடுத்து வச்சு சீவுறது, இதுக்கு பாதுகாப்பு பண்ணுறது, இது ஏதாவது சிக்கு எடுக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் தான் பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் இந்த டைம் என்னாச்சுன்னா, ஒரு 2 வருஷம் கழித்து இந்த பொம்மை எடுக்கிறதுனால அவங்களால இதை வந்துட்டு அவங்களாலேயே ஹேண்டில் பண்ண முடியல. பார்க்குற வரைக்கும் என்னென்னமோ இந்த பொம்மையை வச்சு 2 பேரும் ஏதோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் எடுத்து போட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இந்த பொம்மையில் வந்து அவ்வளோ சிக்கு இருந்தது. எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணி நான் வச்சுருக்கேன். இதுக்கே ஒரு ½ டேக்கு மேலே ஆயிடுச்சு. ஹேர் ஸ்டைல்ஸ் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சிட்டு இதை இவ்வளோ தூரம் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஃபுல் ஹேர்க்குமே நான் இந்த மாதிரி கொடுத்து அங்கங்கே யூபின் போட்டு நல்லா லாக் பண்ணி வச்சுக்கிட்டேன்.
ஆக்சுவலாக நம்மளோட ஹேரில் இவ்வளோ பெரிய கொண்டை வராது மோஸ்ட்லி யாருக்குமே. ஏன்னா இது வந்துட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கான டம்மி கிடையாது, ஹேர் கட் பண்ணுறதுக்கான டம்மி இது. சரிங்களா, இதில் வந்து ஹேர் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த பொம்மைக்கு. நம்மளை மாதிரியே இந்த பொம்மைக்கு முடியெல்லாம் விழுகுதுங்க. ஆமாம், அந்த மாதிரியெல்லாம் நடக்குது. ஸோ அவ்வளோ ஹேர் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய கொண்டே. இது எல்லாமே நம்ம கவர் பண்ணிடலாம். சரிங்களா, இப்போது இந்த மாதிரி லாங்காக இருக்கிற மாதிரியான ஒரு அட்டாச்டு எக்ஸ்டென்ஷன் வந்து நான் எடுத்துக்கிட்டேன், ஜவுரி வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த ஜவுரியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா ப்ராடக்ட் நாலேஜ்லேயே. இந்த ஜவுரி எடுத்து அப்படியே போட்டுட்டு, ஆக்சுவலாக மற்றவங்களுக்கு நம்ம போடும்போது, ஒரு பிரைடுக்கு போய் போடும்போது நம்ம அந்த லப்பர் போட்ட இடத்துலலாம் பின்னு வச்சு லாக் பண்ணிடணும். இந்த பொம்மைக்கு நான் உடனே எடுத்துருவேன் கொஞ்ச நேரத்தில், அதனால் நான் எதுவும் லாக் பண்ணல. சரிங்களா, இந்த இது வந்து உங்ககிட்ட காமிச்சிருக்கேன் ஆல்ரெடி. இதை வந்து நான் எடிட்டிங்கில் நான் டக்குன்னு தூக்கிட்டேன், கட் பண்ணி எடுத்துட்டேன் வேறு, அதை எப்படி லாக் பண்ணேன்னு சொல்லிட்டு. எடிட்டிங் பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணிவிட்டேன், அதனால தான். அது ஒன்றும் இல்லை, அதில் ஹேரில் போட்டு நான் பின் பண்ணி தான் வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. பட் எடிட்டிங்கில் வந்து எனக்கு தெரியாமல் கைப்பட்டு அது போயிடுச்சு. மறுபடியும் அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸை நான் அந்த இருக்கு இல்லைங்களா, இதுலேயே நந்தியாவட்டம் பூ வச்சு நம்ம எப்படி இந்த மாதிரி பூவை வந்து நம்ம இது பண்ணுறது கட்டுறதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு கிளாஸஸில் கொடுக்குறேன். சரிங்களா, இப்போது அதையும் ப்ளேஸ் பண்ணியாச்சு. நடுவில் வந்து ஒரு ஒயிட் கலரில் பூவை வச்சு நான் மேஷ் பண்ணுறேன். ஆக்சுவலாக சரி ஒரு இது தானே, நம்ம உடனே எடுத்துடலாங்கிற மாதிரி அப்படியே சும்மா தான் வச்சேன். அப்புறமேலு சரி பின் பண்ணிடலாம், சைடில் இருக்கிறதுக்கெல்லாம் நான் பின் பண்ணி வச்சுருக்கேன், அந்த சைட்லலாம் பண்ணலை. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நான் பண்ணிடுவேன், பிகாஸ் ஆஃப் அது நிற்கல, ஒவ்வொன்றும் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்தது. அதனால் நீங்கள் ப்ராப்பராக பின் பண்ணிடுங்க. பிரைடுக்கு பண்ணும்போது நம்ம பண்ணிடுவோம், பட் சும்மா பொம்மை அப்படிங்கிறதுனால நான் வந்து பின் வந்துட்டு நடுவுலலாம் பண்ணலை. சரிங்களா, இந்த மாதிரி தான் ஒரு பிரைடுக்கு போயிட்டு ஒரு குயிக்காக ஒரு ஒர்க்கை முடிக்கணும்னா இப்படி தான் முடிக்கணும். அவங்க வந்து நமக்கு ரொம்பலாம் டைம் கொடுக்க மாட்டாங்க, 1/2 hour to 1 hour கொடுக்க மாட்டாங்க, 1/2 hour தான் கொடுப்பாங்க. சரிங்களா, பாருங்க பொம்மைக்கு வந்துட்டு தோடெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். நடுவில் ஒரு மாதிரி இருக்குது. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் அங்கே தான் பின் பண்ணல, அப்புறமேல் பின் பண்ணிட்டேன். அழகாக இருக்குங்களா இந்த பொம்மை? இந்த பொம்மையவே உங்களுக்கு அந்த இன்னொரு அந்த பட்டை டைப்பில் கட்டும் இல்லைங்களா, அதை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, அதை அப்படியே வச்சு நம்ம பின்னாடி கயிறு மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு குட்டி நாட் மாதிரி பிளாக் கலரில், அதை வச்சு நம்ம கட்டுறது தான். என்னோடய நெத்திச்சுடி, என்னுடைய தோடு, இது எல்லாமே போட்டு விட்டாச்சு. பொம்மை அழகாக இருக்குங்களா? கல்யாண பொண்ணு ரெடி, மாப்பிள்ளை மட்டும்தான் வேணும். இப்போ அந்த பட்டை எடுத்தாச்சுங்க, அதை எடுத்து நான் இது கூட வச்சு நான் கட்டிடுவேன். ஆக்சுவலாக அந்த ஹேர் எக்ஸ்டென்ஸில் இருக்கிறதுல எடுக்க முடியல, ஏன்னா அது அப்படியே தான் இருக்குது, அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நான் சும்மா ஆசையாக இருக்குது, அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஆசைக்கு வாங்கின பொருள் தான் அந்த பொருள். சரிங்களா, அந்த ஜவுரி வந்துட்டு இப்போ வந்து அதை நான் கட்டுறேன். நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த பட்டை இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை வந்துட்டு இது கட்டுறேன். இது உங்களுக்கு அந்த இடத்துல கவர் பண்ண முடியல, ஒன்றும் இல்லை, அந்த ஹேரில் இதை கட்டுறேன். சும்மா நீங்கள் ஃபுல்லாகவே கட்டினீங்கனாவே நல்லா ஸ்டேபிளாக, ஐ மீன் எப்படி சொல்கிறதுனா அது நல்லா. நான் வந்து சும்மா பேருக்குன்னு தான் கட்டியிருக்கேன், பார்த்துக்கோங்க. பூ வந்து வச்சாச்சு. அதை வந்து அந்த கோல்டன் கலரில் இருக்கிறதெல்லாம் எப்படி நந்தியாவட்டத்தில் நம்ம எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். அந்த பூ வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் தாங்க. ஓகே, ஃபுல் ஒர்க்குமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. ஓகே, இதே மாதிரி நிறைய ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் யுவர் சர்னா. தேங்க்யூ ஸோ மச் டு ஆல். பாய் ஆல்.